காலம் இனி செல்லாது, கடைசி காலம் நில்லாது. இயேசு வருகை இப்போது, மனம் திரும்புவது எப்போது? எத்தனையோ வழக்கங்களிலிருந்து நாம் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாதென்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு வருகின்ற துன்பங்கள், வேதனைகள் யாவும் அறிபவர் ஒருவர் இருக்கின்றார் இந்த உலகத்திலே. அவர் நம்மை விட மேலானவர், மேகத்திலே இருப்பவர், பரமண்டலங்களிலே இருக்கிறவர், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரே என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததும் அவராகவே என்னை கொண்டு வந்தார். நானாக போயில்லை, அவரே என்னை தேடி வந்தார். என்னோட பாவம் யாவற்றையும் அவர் பாதங்களிலே நான் சொல்லி எழுதபோது, அவர் உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், அதுபோலவே என்னை யார் நேசிப்பார்கள், எனக்கு யார் ஆதரவளிப்பார்கள் என்று ஏங்கிய நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு மனிதர்களால் அல்ல, என்னுடைய தேவனால் மட்டுமே எனக்கு ஆதரவு கிடைத்தது. ஆகவே நான் பாவத்திலே வாழ்ந்தபோது நான் மரித்திருக்க வேண்டிய மனிதனாக இருந்தேன். ஆனால் என் பாவச்சேற்றில் இருந்து என்னை என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி, இந்த வாழ்வு உனக்கு நல்லதல்ல, உன்னுடைய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று என்னை மாற்றி அமைத்த தேவன், அவரே என்னை மாற்றி அமைத்து என்னை ஒரு மனிதனாக்கி இங்கே சாட்சிகளாக நிற்க வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு அதுபோலவே இந்த கரை பத்திரிகை கொடுத்து அதில் உள்ள வார்த்தைகள், வசனங்களை படிக்க செய்து நான் மனம் திரும்பும்படி அவர்களும் எனக்கு ஒரு உதவிகரமாக இருந்தது. தேவன் எனக்கு செய்த மேலான நன்மைகள் அது அவைகளிலும் ஒன்றாக இருக்கின்றது. அவரை நான் நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு எதிர்பாராத நன்மைகள் யாவற்றையும் அவரே செய்திருக்கின்றார். எரேமியா 33:6 இது போல சொல்கின்றார். 3 என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதமான எட்டாதமான அதிசயமான காரியங்களை நான் அறிவிப்பேன். ஆபிரகாம், பாபுவே, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று தனிமையில் வாடிய போதும் அழுத போதும் நான் தனிமையிலே நடந்து போகையிலே கூட தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து என் பாதையை சரி செய்து அவரே எனக்கு வழியாக இருந்து என்னை வழிநடத்தினார். வேலை இல்லாத போது வேலையை தந்து, வீடு இல்லாத போது வீட்டை கொடுத்து, பிள்ளைகளுக்கு படிப்பில்லாத போது நல்ல ஞானத்தை கொடுத்து, சாலமோனின் ஞானத்தை கொடுத்து, அவர்களுக்கு நல்ல சபையிலே ஒரு பாடல்களையும் நேர்த்தியான நீதிமொழிகளின் புத்தகத்தில் உள்ளபடி ஒரு மரியாதையையும் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்பதையும் அவர், நான் பழைய காலத்தில் இருந்த போது இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எப்பொழுது ஆண்டவருக்குள் வந்தேனோ இவையெல்லாம் இந்த உலகத்திலே இது போல இருந்து தேவன் யாவரையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து நான் அவருக்குள்ளே நான் வந்தேன். என்னை ரட்சித்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் எதற்கும் உதவாத ஒரு மனிதனாக சுற்றி திரிந்த போது என்னை யாரும் ஒரு இதுவாகவே நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் தேவனோ என்னை கைப்பிடித்து என்னை நிறுத்தி இம்மட்டுமா என்னை சாட்சி கூட சொல்ல வைத்து, அவருக்காகவே நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் அவருடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டு நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் எத்தனையோ நமக்காக செய்து கூட ஊமையாகவே இருந்த மனிதனாக அவர் அவதரித்து நமக்காகவே வாழ்ந்து மரித்த அந்த தேவன் நான் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை நினைத்து நான் அழுத நாட்கள் கூட இருக்கின்றது. எனக்காக அவர் அடிபட்டு வேதனைப்பட்டு முள்முடி சுமந்து எனக்காக இறங்கி வந்து சிலுவை சுமந்த தேவனாக இருக்கின்றார் என்பதை அறிந்து அவர் இந்த உலகத்திற்கு பாடுபட்டு அதிசயமான காரியங்களும் அற்புதமான யாவற்றையும் செய்த தேவனாய் இருக்கிறபடியாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், கடமைப்பட்டுகிறேன். ஆகவே நான் எல்லோருக்கும் அவருடைய வார்த்தைகளை பறைச்சாற்றி, அவர் உண்மையான தேவன், இந்த உலகத்திலே அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் இருக்கிறபடியாலே அவரையே நான் என் வீட்டில் உள்ள யாவரையும் கூட நாங்கள் ஒருமித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல என் குடும்பத்தில் உள்ள யாவரையும் கூட ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன். இன்னும் அநேக ஏரியாவை கூட நான் அவருடைய
பெயரிலே இன்னும் அநேக ஏழை ஜனங்களை கூட அவரிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக எனக்கு செய்த நன்றியை நான் மறவாமலும், எனக்கு உதவி அவர் செய்த நன்றி, வீடு கட்ட உதவி செய்தார், வேலையை வாங்கி தந்து எனக்கு எவ்வளவோ எனக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுபோல நான் பழைய காலத்திலே வாழ்ந்தபோது நான் இது போல இல்லை. நான் அவர் அறியாத போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஓடுவேன், திட்டுவேன், அடிப்பேன், பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை, சைக்கிளிலே போவேன், நான் எங்கே இருப்பேன், எங்கே போவேன் என்று கூட தெரியாது. ஒரு மரியாதை இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்த போது நான் அவரை அறியாது. ஊழியக்காரர்கள் இது போல கரப்பத்திரிகை எடுத்து வந்து கொடுத்து எனக்கு அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ வந்து தேவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவதூறாக பேசிய நாட்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னை அவர் தொட்டார். வீட்டிலே எல்லோரும் கைவிட்ட போது கூட என் தேவனாய கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை எத்தனையோ மேலான காரியங்களுக்காக என்னை வழிநடத்தினார். நான் தெருவாக என் தேவனை பற்றி நான் பாடிக்கொண்டிருக்கும் போது ஊழியக்காரர்கள் என்னை கொண்டு போய் சபையிலே சேர்த்து இது போல என்னை நடத்தி எனக்கு சாட்சியாக நிற்க வைத்து, இப்பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். இறைமையா 33:6 சௌக்கியமும் ஆரோக்கியமும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். என் வீட்டில் கூட சந்தோஷ சமாதானம் எனக்கு கொடுத்திருக்கின்றார். எந்தவித பிரச்சனை இல்லாதபடி வாழ்வை அருமையாக எனக்கு தேவன் நடத்தி கொண்டு இருக்கின்றார். எத்தனையோ நாட்கள் அழுத நாட்கள் இருக்கிறது, அவையெல்லாம் கடந்து போய்விட்டது. இனிமேலும் அது போல இல்லை எனக்கு. ஆனால் சொந்த வீடும் எனக்கு வாசலும் சொந்த வண்டியும் எனக்கு வேலையும் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அது போலவே பாவத்தில் வீழ்ந்திருந்த யாவரையும் கூட தேவன் அவர் மன்னித்து அவர் மனதுருகி நமக்கு செய்கின்ற தேவனாயிருக்கிறபடியாலே காலமினி செல்லாது அவருடைய பரலோகராட்சியம் சமீபத்திருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்நிதியிலே நீங்கள் சென்று அவருடைய நீதிமொழிகள் புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை அவர் மூலமாக நீங்கள் பிள்ளைகளை நல்ல வழிகளிலே கொண்டு செல்லுங்கள். இப்பொழுது இருக்கின்ற காலம் பொல்லாத காலமாக இருக்கின்றது. ஆகையாலே நல்ல வழிமுறைகளை தேவன் ஒருவரே தருவார். ஆகையால் ஆகாமகத்தில் உள்ள அனைத்து இந்த 66 பாகங்களையும் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆதியாக முதல் வெளிப்படுதல் வரை படிக்கவில்லை என்றால் கூட சங்கீதம் முதல் நீதிமொழிகள் அந்த பேராகிராஃப் மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல ஞானத்தோடு சாலமோன் ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை கற்றுத்தாருங்கள். அது போலவே என்னுடைய பிள்ளைகளையும் நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் வருகின்ற காலங்களிலே தேவன் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். அது போலவே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் செய்த பாவங்களுக்காக நாம் தண்டனை அடைந்தே தீர வேண்டும். ஆனால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரட்சிப்பு தர வல்லவராயிருக்கின்றவர் ஒருவரே கிறிஸ்து இயேசு. நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் நாம் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை தந்து அவரை ஏற்றுக்கொண்டு அருகிலுள்ள சந்நிதியிலே சென்று அவரையே மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் மாறாநாமத்தில் இந்த பகுதியுள்ள யாவரையும் இந்த நான் சொன்ன வார்த்தைகளை கூட கேட்டு நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட மன்னித்து விடுங்கள். அவரை நான் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஏற்றுக்கொண்டு அப்பாவை அவருடைய சந்நிதியிலே நீங்கள் சென்று அவருக்காகவே நீங்கள் வாழலாம். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் கடன் தொல்லையிலும் எந்த வியாதியிலும் இருந்தால் கூட அவர் ஒருவரே உங்களை வியாதியை குணப்படுத்துவார். ஏனென்றால் அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடியாலே 38 வருடங்களாக கிடந்த ஒரு வியாதியஸ்தனை கூட குணமாக்கினார். 12 வருடங்களாக இருந்த ஸ்திரீ இறந்து போனவனை குடியிலிருந்து உயிர்ப்பித்தார். அதுபோலவே எத்தனையோ அதிசயமான தண்ணீரை அடித்த போது அது கலங்கி இரத்தமாகவும் திராட்சை ரசமாகவும் எத்தனையோ அதிசய அற்புதங்கள் மனிதர்கள் மூலமாகவும் எலியாவின் மூலமாகவும் எலிசாவின் மூலமாகவும் நமக்கு செய்தார். பேதுருவின் மூலமாகவும் நோவாவின் மூலமாகவும் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களை நான் படித்த போது இதை அறிந்து கொண்டு இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று நான் சாட்சி கொடுத்தேன். ஆகையாலே நீங்கள் நல்ல நம் தேவனை ஏற்று நீங்கள் அவர் வழியிலே நடப்பதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, கர்த்தாவே, அப்பா, என்னை இந்த எதற்கும் தகுதியில்லாத என்னை கர்த்தா இங்கே நிற்க வைத்தீராச்சா. உம்மை குறித்து சாட்சியாக ஆண்டவரே சொன்னதை கர்த்தாவே அப்பா விதைகள் போட்டிருக்கிறோம் கர்த்தாவே, அவைகள் பழுகி பெருகும்படி நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேவா, உடைய வார்த்தைகளை கர்த்தாவே தவறுதலாக சொல்லியிருந்தால் கர்த்தாவே நீ மன்னியும் ராஜா.
இயேசுவே அப்பா பேசுவது நான் அல்ல ராஜா, நீரே ராஜா. இங்கிருந்து கர்த்தாவே அப்பா என்னை வழிநடத்துகிறீர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானங்கள் உண்டு பண்ணும் அப்பா. கிதியோன சமாதானம் உண்டாவதாக. அது போலவே கடன் தொல்லையிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை தாரும் ராஜா. மத்திய 5:5 சொல்வது போல துக்கப்படுபவர்கள் வேதனைப்படுபவர்கள் யாவரும் பாக்கியவான்களாக இருக்கும்படியும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த பகுதி மக்களை யாவரையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா ஸ்துதி கனமகிமையாகவும் இந்த வேலை செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதித்து உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.